கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் 115 சங்கீதத்தில் ஒன்றிலிருந்து அந்த சங்கீதம் முடியும் வரை நீங்கள் வாசிக்கின்ற போது ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற விக்கிரகத்தை பற்றி சங்கீதக்காரன் அங்கு பதிவு செய்திருக்கிறார். அதாவது 4, 5, 6 வசனங்களிலே நாம் படிப்போம் என்று சொன்னால், வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் முகராது. இப்படி ஒரு விக்கிரகம் என்பது பொன், வெள்ளி, மனிதனுடைய கையினால் செய்யப்படுகிற அந்த விக்கிரத்தை மனிதன் தவறாக அதை வணங்குகிறதையும் அதன் மீது நம்பிக்கை வைக்கிறதையும் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற பாதையை நாம் நன்கு அறிவோம். ஆனால் உயிரோடு எழுந்த ஆண்டவர், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், அவரிடத்திலே நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய கூக்குரல், அவரை நோக்கி விண்ணப்பம் செய்தல், இதெல்லாம் செய்கின்ற போது நம்மோடு உறவு கொண்டு நம்முடைய தேவைகள் முதல் கொண்டு நம்முடைய சரீரத்தின் சுகம் முதல் கொண்டு நம்மை நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட உயிருள்ள தேவனை விட்டுவிட்டு வாய், மூக், காது இது இருந்தும் செயல்பட முடியாத சிலை வழிபாடை, விக்கிரகத்தை மக்கள் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையினால் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சிலை வழிபாடு, விக்கிரகங்கள் அறவோடு அகற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற தேவனை அநேக மக்கள் அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, ரட்சிப்படைந்து அவர்களும் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவருக்கு நேராய் நடந்து வாழ்க்கையை நல்ல பாதையில அவர்கள் எல்லாரும் நடத்த வேண்டும். மக்கள் அதுதான் விரும்ப வேண்டும் என்பதை எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிற கூட்டமாய் மாற வேண்டும். இப்படிப்பட்ட சிலை வழிபாட்டில், விக்கிரகத்தில் அடிமையாய் இருக்கிற மக்கள் மாற்றங்கள் பெற வேண்டும், உண்மையான கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனையோடு ஜெபிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.